Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 5 த சீக்ரெட் ஆஃப் மிஷனோட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பேராகிராஃப். கட்டாயம் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக படிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி தான் இந்த பேராகிராஃபை க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைடில் படிச்சிருக்கிறவங்களுக்குமே இந்த பேராகிராஃப் வந்து சைட் ஹெட்டிங்கோடு அப்லோட் பண்ணுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் வந்து யூனிட் 5 டெக் ப்ளூமர்ஸ்க்கு சைட் ஹெட்டிங்கோட ஒரு பேராகிராஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இது வந்து சீக்ரெட் ஆஃப் மிஷனுக்கான பேராகிராஃப் தான். இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது எல்லாமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும், அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ், அதாவது கொஞ்சம் மட்டுமே படிப்பீங்களா, ஸோ அவங்களுக்குமே ஒரு வந்து ரொம்ப சிம்பிளான வந்து அந்த பேராகிராஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேராகிராஃபுக்கு இப்போ இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தா போயட்டில் எழுத போகிறோம். போயம் இதில் பார்த்திங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணும்போது த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் போயட் வந்து நமக்கே தெரியும் ருட்யார்ட் கிப்ளிங். இ வாஸ் வெரி ஃபேமஸ் போயட் இன் த வேர்ல்டு. நிறைய போயம் எழுதிக்கிறாரு. தீம் வந்து த வேரியஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஷனோட வேரியஸ் குவாலிட்டிஸ் தான். இன்ட்ரடக்ஷன்ஸ் ஒரு பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் போடணும் சார். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய கைட் இன்ட்ரடக்ஷனை படிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜி கிரியேட் மிஷன் டு ஹெல்ப் மேன் டியூ டு மேன்ஸ் லேசினஸ் he proposes to take comment from the machines. ஸோ நிறைய மிஷின் பிளே மேஜர் ரோல் சொல்கிறோம். ஸோ மிஷின் ஸ்பீக் அபவுட் தம்செல்ஃப் டு ஹியூமன் பீயிங்ஸ். நிறைய இந்த போயமே மிஷின் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் போய்ட் கிரியேட் பண்ணியிருப்பார். தே டெல் அஸ் எவ்ரிதிங், எல்லாமே சொல்லியிருப்பார். த போய்ட் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. லெட் அஸ் see in detail. இதை வந்து ஓவராலாக இந்த ஒரு பேராகிராஃபை ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். நிறைய கைடில் நிறைய மாதிரி நீங்கள் வந்து இப்போ இன்ட்ரடக்ஷன் படிச்சிருப்பீங்க. இது நாமளாக கிரியேட் பண்ண இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு கட்டாயம் இது மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக படிச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மிஷின்ஸ் மேட். மிஷின் எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் த மெட்டல்ஸ் உருவாக்குறாங்க. தே ஆர் மேட் ஃப்ரம் ஓர். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாது படுக்கையிலேருந்து. த மெல்டட் இன் த பர்னேஸ் அந்த பிட், அதாவது அப்படி எடுக்கப்பட்டது பர்னேஸ் அந்த ஊதுகுலின்னு உருக்காலும் உருக்குறாங்க. தே ஆர் காஸ்ட் ராட் அண்ட் ஹேமர் டு டிசைன். மெமரி பண்ணி ஈஸியாக லைன் போட்டுக்கலாம். தே ஆர் கட் அண்ட் மெஷர் டு ஃபிட் இன் டு த ஷேப், அதாவது சரியான வகையில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு மெஷின்ஸ்க்கு என்ன தேவைன்னா, மெஷின்ஸ் நீட் வாட்டர், கோல் அண்ட் ஆயில். கட்டாயம் தேவை. ஹியூமன் பீயிங்ஸ் மேக் மிஷின்ஸ் டு ஒர்க். கட்டாயம் மனிதர்கள் தான் மிஷினை ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். மிஷின்ஸ் ஒர்க் 24 hours, 24 மணி நேரம் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணுறதுல தே ரன் ஹோல் டே. தே நெவர் டேக்ஸ் ரெஸ்ட்டே எடுக்கிறதில்ல. அதுக்கு மிஷின்ஸோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் கேன் டூ எனி ஒர்க். த மிஷின்ஸ் கேன் புல், புஷ், லிஃப்ட், டிரைவ், print, eat, light, run, race and so நிறையா. They can also hear, count, read and write like us. They keep running as long as they are fed with the water, coal, oil. கொடுக்குற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மூணாவது சைட் ஹெட்டிங். ஃபோர்த் மிஷின்ஸ் குவாலிட்டி. மிஷினோட குவாலிட்டிஸ்னா, மிஷின்ஸ் டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங்ஸ். கட்டாயம் மிஷின்ஸ்க்கு எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. தே நெவர் பிட்டி, ஃபர்கிவ் அண்ட் லவ், அதாவது அன்பை செலுத்த முடியாது, மன்னிக்கவும் செய்யாது. வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. த மிஷின் கேன் ஒபே ஹியூமன் கமாண்ட்ஸை மட்டும் தான் மிஷின்ஸ் வந்து ஒபே பண்ணும். மிஷின்ஸ் கேனாட் ரூலஸ். மிஷின்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ண முடியாது. தே கேன் ஒன்லி ரீப்ளேஸ் ஹியூமன் லேபர். ஹியூமனோட ஒர்க்குக்காக பண்ணுறது தான். மிஷின்ஸ் ஆர் பவர்ஃபுல் அண்ட் மைட்டி. பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். தே நெவர் டெல் லைக். கண்டிப்பாக ரொம்ப மனிதர்கள் மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லாது. இந்த மிஷின்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ ஆகிற நம்மளோட ஆர்டர் மட்டும்தான் மிஷின்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் எளிமையாக படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக நாமளே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த சைட் ஹெட்டிங்கோட பேராகிராஃப் படிக்கணும். செகண்ட் மிட்டம் வரக்கூடிய செகண்ட் மிட்டம்க்கு நீங்கள் இப்படியே ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஹெட்டிங் வந்து பார்த்தா கன்க்ளூஷன். ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதா கன்க்ளூஷனில் இந்த லைன் கட்டாயம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வி ஆர் நத்திங் மோர் தென் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின். ரொம்ப முக்கியமானது. ஒரு மிஷின், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ்லாம் உருவாக்கணும். அது உருவாக்கினது ஃபுல்லாக யாருக்கு தான் சொன்னால் மனிதர்களுக்கு தான் சொன்னோம். ஸோ அந்த மிஷின்ஸ் ஆர் நத்திங் மோர் தென் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் சொல்லிட்டு இந்த லைன் கொடுத்துருக்கோம். இந்த அகைன் பாருங்கள், த மிஷின்ஸ் ஆர் நத்திங் மோர் தென் த சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். மிஷின்ஸ் ரொம்ப முக்கியமானது. மிஷின் கான்ட் ரூலஸ், நம்மளை ரூல் பண்ணாது. அது தப்பாக பயன்படுத்தணும்னா என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய படத்திலே பார்த்துருக்கோம். தே கேன் ஒன்லி ரீப்ளேஸ் ஹியூமன் ஒர்க். மனிதர்களோட ஒர்க்கை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மிஷின்ஸ் கேன் நாட் ரீப்ளேஸ். நல்லா கவனிங்க. மிஷின்ஸ் கேன் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. தே ஹேவ் டு ஒர்க் as per the human. நல்லா கவனிங்க. ஹியூமன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணுது. மாரல்.
சயின்ஸ் இஸ் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர் சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரோபோட்டிக்ஸ், ரோபோ படம் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அதை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி மெஷின்ஸ் ஆர் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர். நிறைய சரியான விதத்தில் பயன்படுத்தின மெஷின் வந்து ரொம்ப தவறான முடிவுகள் கொடுத்துரும். ஸோ இவ்வளோ தான். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் எந்த கைட்லாம் படிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நான் கம்பேரிசன் பண்ணும் இது எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல நம்ம பேராகிராஃபாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து வரக்கூடிய செகண்ட் மிட் டேர்முக்கு கட்டாயம் வரும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்லேயே போயம் பேராகிராஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா ஐ ஆம் எவரி உமன் ஆண்டன் கிரிக்கெட் செகண்ட் பார்ட்டில் இந்த பேராகிராஃப் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷனும் அதேமாதிரி எல்ம் ஸ்ட்ரீட்டும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சைட் ரீடிங்கோட அப்லோட் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜி பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் ஒரே பேஜில் அந்த ஃபுல் பேராகிராஃப் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி காட்ட போகிறோம். டெக்னாலஜி கிரியேட் மெஷின் டு ஹெல்ப் மேன் டியூ டு மேன்ஸ் லேசினஸ் யூ ப்ரிப்பர்ஸ் டு டேக் கமெண்ட் ஃப்ரம் மெஷின். ஸோ மெஷின் ஸ்பீக் அபவுட் themselves to human being. They tell us everything. The poet deals with the problem modern technology. Let us see in detail. Machines made. Machines are created from the metals. They are made from ores. They melt in the furnace and the pit. They are cast, wrought and hammered to design. They are cut and measured to fit into the shape. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். மெஷின்ஸ் நீட். மெஷினுக்கு என்ன தேவைன்னா, மெஷின்ஸ் need water, coal and oil. Human being make machines to work. Machines work 24 hours a day. They run all day. நமக்கு தெரியும் எல்லா நாளும் ஒர்க் பண்ணோம். They never take rest. அதுக்கப்புறம் மெஷின்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின்ஸ் கேன் டூ எனி ஒர்க். எந்த வேலையாலும் மெஷின் செய்யும். மனிதர்களால் செய்ய முடியாத நம்ம மனிதர்களோட மைண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச மெஷின்னா, the machine can pull, push, lift, drive, print, eat, light, run, race and so. They can also hear, count, read, write like us. They keep running as long as they are fed with water, coal and oil. Machines quality என்னன்னு பார்த்தீங்கன்னா, machines don't have any feelings. They never pity, forgive and love. We should handle it carefully. The machines can obey human commands. மட்டும்தான் நம்மளை சொல்கிற கமெண்ட் மட்டும் தான் ஒபே பண்ணும். மெஷின் கேனாட் ரூல் அஸ். தே கேன் ஒன்லி ரீப்ளேஸ் ஹியூமன் லேபர். மனிதனோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். மெஷின்ஸ் ஆர் பவர்ஃபுல் அண்ட் மைட்டி. தே நெவர் டெல் லை. ரொம்ப முக்கியமான, மனிதனுக்கு போய் சொல்லாது. மெஷின் ஜஸ்ட் ஃபாலோ அவர் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா, we are nothing more than children of your brain. ரொம்ப முக்கியமான லைன் மென்ஷன் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு போயம் ரொம்ப முக்கியமான லைன் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணி காட்டலாம். the machines are nothing more than children of the brain, human brain. Machines can't rule us. They can only replace human work. Machine cannot replace humans. they have to work as per human instruction படி தான் ஒர்க் பண்ணுது. மாரல் சொல்லலாம், சயின்ஸ் இஸ் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர். மிஷின்ஸ் ஆர் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர். தவறான விதத்தில் பயன்படுத்தினா மிஷின் கட்டாயம் வந்து ஒரு பேட் மாஸ்டர் ஆகும். அதே சரியான விதத்தில் பயன்படுத்தினா நம்ம நல்லதும் பயன்படுத்தும். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பேராகிராஃப் ப்ரெசென்ட் பண்ணால் ஒரே பேஜஸில் இந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய லேட் ப்ளூமர்ஸ். இவ்வளோலாம் எங்களால் படிக்க முடியாது சார், ரொம்ப எளிமையாக படிக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லலாம். ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடியது. பாருங்கள், மெஷின் ஸ்பீக் அபவுட் themselves to human beings. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ். மெஷின்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஓர்ஸ். தி மெல்ட் இன் த ஃபர்னேஸ் அண்ட் த ஃபிட். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். 1 by 1 எழுதிக்கலாம். தே நீட் வாட்டர், கோல் அண்ட் ஆயில். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் பாருங்கள், மெஷின்ஸ் ஒர்க் 24 hours a day. தே நெவர் டேக் ரெஸ்ட்டே எடுக்காது. தே டோன்ட் ஹேவ் எனி ஃபீலிங்ஸ். நம்மளை மனிதர்கள் போய் எந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. வி ஷுட் ஹேண்டில் கேர்ஃபுல்லி. தே கேன் டூ எனி ஒர்க். எந்த ஒர்க்னாலும் செய்யும். அதுக்கப்புறம் இந்த மெஷின்ஸ் கேன் புல், புஷ், லிஃப்ட், டிரைவ், print, eat, light, run, race and so. அடுத்து வந்து பார்த்தா கேன் ஆல்சோ see, hear, count, read, write like us. நம்மளை போல அதுக்கு இந்த மெஷின்ஸ் கேன் ஓபே ஹியூமன் கமெண்ட்ஸை மட்டும் தான் கேட்கும். அடுத்து கம்பேரிசன்னா, மெஷின்ஸ் cannot rule us. நம்மளை ரூல் பண்ணாது. அதுக்கப்புறம் மெஷின்ஸ் ஆர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். மைட்டினா ஸ்ட்ராங் சொல்கிறோம். கம்பேரிசன் பண்ணும்போது தே நெவர் டெல் லை. ரொம்ப முக்கியமான பொய் சொல்லாது. the machines are nothing more than the children of the brain. ரொம்ப முக்கியமான லைன். மாரல் சொல்லும் போது மெஷின்ஸ் ஆர் a good servant but a bad master. ஸோ இது வந்து இப்போ லேட் பூமர்ஸ், அதாவது நம்மளால் எதுவுமே படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ். இதுலையுமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்காக
ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் எல்லா லெசன் போயம் நான் டீட்டெயிலுக்கு வந்து இதில் பார்த்து பேராகிராஃப் அப்லோட்ஸ் நிறைய பேருக்கு பேராகிராஃப் பாயிண்ட்டாக எழுதலாமா சார்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸாக படிச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேராகிராஃபாக கூட எழுதலாம். ஸோ தப்பே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட்ஸை எளிமையாக படிக்கணுன்றதுக்காக லேட் ப்ளூமர்ஸ்க்காக இந்த பேராகிராஃப் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இப்போ திறமை தான் அதிகரிக்கும். நம்ம படிச்சிட்டோம், நம்ம மட்டும் படித்தா போதும் நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் வந்து கட்டாயம் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பப்ளிக் நீங்கள் கோட்டையில் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனல் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் வேறு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ கீப் ஆன் வாட்சிங் our channel GR Success STC, and also I would like to say great wishes to each and every student to score high marks in the quarterly in the second midterm exam. All the best student. Okay, thank you for your valuable support to our channel GR Success. Thank you.